நீரோடையாய தீர்த்தீர். நீரே என் வாஞ்சை என் தஞ்சம், நீரோடையாய தாகம் தீர்ப்பீர். நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நிறைத்திடுவீரையா. நீதி சமாதான சந்தோஷத்தால் உள்ளம் நிறைத்திடுவீரையா. அலை போல் அருள் ஆழி போல் அன்பு அனுதினம் என கழிக்கிறீர். அலை போல் அருள் ஆழி போல் அன்பு அனுதினம் என கழிக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அலை போல் அருள் ஆழி போல் அன்பு அனுதினம் என கழிக்கிறீர். ஆழி போல் அருள் ஆழி போல் அன்பு அனுதினம் என அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் நான் பாடிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லும் பகலும் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Lord, we thank you Jesus. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். God is in our midst. நேற்று இரவு முழுவதும் ஜெபித்ததான பரிசுத்தவான்களுடைய அந்த ஜெபத்தின் அனல் இப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறது. And the heat of all the prayer all throughout the last night, that heat is even now in our midst. பெத்தெஸ்டா குளத்தை கலக்கும் பொழுது எந்த பாவியா இருக்கட்டும் எந்த துன்மார்க்கனா இருக்கட்டும் அவன் முதலாவது தண்ணீருக்குள் இறங்கினால் அவனுக்கு சுகம் உண்டாகும். And at the pool of Bethsaida, whatever disease or whatever sickness any person has, if he just steps into it, he would be healed. No matter how wicked that man is. No matter how wicked that man is, he would be healed. அதுபோல சில நேரத்தில் நாம் சரியில்லாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய ஸ்பெஷல் விசேஷித்த ஈவுகளை நாம் அனுபவிக்கலாம். So also, even though we are not good or so, but we can experience the special goodness of the Lord. நமக்குள் பல குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய விசேஷித்த சமூகம் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறது. Though in our midst we have so many faults and errors and shortcomings, the presence of God is in our midst. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது பாடினது போல அலை போல் அருள் ஆழி போல் அன்பு நமக்கு அவர் தினந்தோறும் அளிக்கிறார். As we sang now, His grace is flowing like river. He is giving it every day. Like the waves of the sea, and His love like the depth of the ocean. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அதை தருகிறார். Every day He gives us. அதனால இன்றைக்கும் அதை நமக்கு தந்திருக்கிறார். Even today He is giving us. ஆகையால் நாம் ஏதோ ஒரு ஹாலுக்குள் வந்து சத்தம் போட வரவில்லை. தேவனுடைய அன்புக்குள் மூழ்கவும் அலை போல அவருடைய அருள் அவருடைய கிருபை நம்மேல் புரண்டு ஓடவும் அதை பெற்றுக்கொள்ளவும் நாம் வந்திருக்கிறோம். And we have come here to receive the grace that flowing over us like waves, and we are His grace like waves, and we have come to receive it. தகுதியற்ற நமக்கு இந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். And God has given to us even who are least worthy to receive it. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொலோசியர் 1 அதிகாரம்
Colossians chapter 1. 28ஆம் 29ஆம் வசனங்களை வாசிப்போம். Let's read verse 28 and 29. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போ இதுதான் நம்முடைய சபையின் குறிக்கோள். இதுதான் நம்முடைய எல்லா சபைகளில் மேலே எழுதப்பட்டிருக்கிற வசனம். And this is the verse which is a motto or goal or aim of the church. It is written on every faith home. ஒரு ஊழியக்காரன் இதை பார்க்கும் பொழுது சபையை எந்த நோக்கத்தோடு நடத்த வேண்டும் என்று அந்த ஊழியக்காரன் உணர்ந்து பிரசங்கம் பண்ண வேண்டும். So a servant of God, when he preaches a sermon, he should understand what responsibility he has and what thing he has to do for the church. How he has to preach. How he has to preach. ஒரு விசுவாசி இங்கே வரும் பொழுது எந்த நோக்கத்தோடு வருகிறோம் என்று இந்த வசனத்தை பார்த்து உணர வேண்டும். And a believer, when he comes and sees this verse, he should understand for what purpose he is coming to the church. புதிதாய் வருகிறவர்கள் இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த சபையினுடைய குறிக்கோள் என்னது என்று படிக்க வேண்டும். And all the newcomers, when they come to this church, they should understand what is the motto or aim of this church. சீக்கிரமாக தேவபுத்திரர் என்கிறதான ஒரு புதிய சிருஷ்டி வெளிப்பட போகிறது என்று நாம் வாசிக்கிறோம். And we also read in the verse, very soon a generation or the sons of God, they are going to appear. 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Psalms 119 verse 4, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். 3ஆம் வசனம், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஒரு யவன ஜனம் பிறக்க போகிறது என்று அந்த வசனம் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறது. And that verse says about a generation or young youth, they are going to be born. ஒரு யவன ஜனம் விடியற் காலத்தின் கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் ஒரு யவன ஜனம் பிறக்க போகிறது. And a generation of youth from the womb of the morning, it is going to be born. அப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு ஸ்திரீ அவள் பிரெக்னென்ட்டாக இருக்கிறாள், பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெறும்படியாக காத்திருக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். And in Revelation chapter 12 we see a woman in her birth pangs and she is ready to be delivered of a child. அப்போ அதுதான் சபை. That is the church. அப்போ அந்த சபை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. The church is compared to a woman. நாம் தான் அந்த சபை. And we are the church. இந்த சபையில கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்பம் இருக்கிறது. And in this church there is an invisible womb. அந்த கற்பத்துக்குள்ள ஒரு சில ஜனங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். And in that womb some group of people are being formed. அவர்கள் உருவாக்கப்பட்டு சில நாட்களுக்குள்ள அவர்கள் பிறக்க போகிறார்கள். இங்கே அல்ல, பரலோகத்தில் அவர்கள் பிறக்க போகிறார்கள். And they, after being formed, they will going to be delivered not here but in heaven. அதை பற்றி தான் உமது யவன ஜனம் உமக்கு பிறக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. And that is what it says, thou hast the dew of the youth. அவர்கள் தான் தேவபுத்திரர் என்று ரோமரில் நாம் வாசிக்கிறோம். And that is of whom we read in Romans, they are the sons of God. இயேசு வரும்போது யார் அந்த யவன ஜனமாய் மாறுவார்கள், யார் கைவிடப்படுவார்கள் என்று நமக்கு தெரியாது. And we do not know when Jesus comes who will become that youth and who will be left behind. இப்பொழுது நாம் எல்லாரும் காத்திருப்பு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். Now we are all seated in the tarrying meeting. நாளைக்கு கூட வரப்போகிறோம். And we are also going to come back tomorrow as well. ஆனால் யார் வளருகிறோம் என்று இப்போ நமக்கு தெரியாது. But we do not know who are growing. நம் வெளிரங்கமா சிலரை பார்த்தார் பரிசுத்த மாதிரி இருக்கலாம். And outwardly when we see some people, they might appear to be holy. Heavenல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. நமக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய காட்சிகள் அங்க பார்க்க போகிறோம். And in heaven we are going to see so many surprises, we are going to see so many shocks. சில காரியங்கள் சில ஆட்கள் கண்டிப்பா அங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம், ஆனா நம்ம அவங்க பார்க்க போறது இல்ல.
And for some people we will expect that somehow surely they will be in heaven, but we will not see them. ஏன்னா வெளிரங்கமா அவங்க பரிசுத்தவான்கள் மாதிரி, ஆனா உள்ள தீட்டுப்பட்டவர்கள். Because outwardly they appear to be holy, but inside they are defiled. ஆனால் சிலரை நாம் அசட்டை பண்ணுவோம், இன்னும் ஒரு திருந்தாத மனுஷன் அப்படின்னு. ஆனா அவங்க தாழ்த்தி ஆண்டவர் பார்வையில கிருபை கிடைச்சிருக்கும், அவங்க மேல இருப்பாங்க. But others, some we might despise them, seeing they are not corrected, they are not in ordinary life, but we might despise them. But however, when they humble themselves in the sight of God, if they are good, they will be seen in heaven. ஆனால் நாம் எல்லாரும் அந்த ஓட்ட பந்தயத்தில் பங்கெடுக்கும்போது அதான் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். But however, we are all, so that we might partake in that race, we are all seated here. ஆனால் இதற்காக பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், And for this reason St. Paul says, எனக்குள் ஒரு வல்லமை பயங்கரமாய் போராடுகிறது. and there is a power that worketh in me mightily. ஒரு கற்பத்துக்குள்ள ஒரு குழந்தை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த முழு வளர்ச்சி அடைய 9 மாதங்கள் ஆகும். If at all a child is being formed in a womb, if it has to be matured as a whole body, then it takes around 9 months. அதுதான் கற்பத்துக்குள் இருக்கிற குழந்தையின் பூரணம். And that is the perfection of a baby in a womb. அதற்கு அப்புறம் வெளியே பிறந்து அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு. And after it is being born, then there is another growth for it. இதே போல இந்த சபையின் கற்பத்தில் இருக்கிற நமக்கு ஒரு வளர்ச்சி உண்டு. So also we who are in the womb of the church, we need to have a growth. நம்ம அறிக்கை பண்ண வேண்டிய சில காரியங்கள் உண்டு. We have some things to be confessed. நம்ம சுபாவங்களில் மாற வேண்டிய பகுதிகள் உண்டு. There are some aspects where our character has to be transformed. சில சோதனைகளை நாம் பாஸ் பண்ண வேண்டும். We need to be successful in some of the trials. நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். We need to bear the cross that has been given to us. நமக்கு பிடித்த சில காரியங்கள் ஆண்டவர் விடு, வேண்டாம், விட்டு விடு என்று சொல்லுவார். And God will say the things that we might be pleased, or we like some things, God will say to forsake it. நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் ஆண்டவர் சொல்ல, நீ கையில் அதை எடு என்று சொல்லுவார். And God will also say that to take some of the things that we hated. இப்படி கஷ்டப்பட்டு நாம் பெறுகிறதான அந்த ஜெயம்தான் நம்மை சிங்காசனத்திற்காய் தகுதிப்படுத்தும், நம்மை தேவ புத்திரர்களாய் மாற்றும், யவன ஜனமாக பிறக்க செய்யும். So the victory that we gain through all this striving and labor, that can give us the throne, and it will make us the sons of God, and we will be the youth. பிடிக்காத ஒரு காரியத்தை நம்ம தொடர நம்ம விரும்புவோமா? Will we ever be desirous to touch a thing that we hate? பிடிச்ச காரியத்தை விட மனசு இருக்குமா? And will we have a mind ever to leave the things that we like? ஆனால் அதுதான் நம்முடைய பூரணத்தின் பாதை. But however, that is the path to our perfection. நமக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம விட்டுடணும்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவருக்கு பூரணத்துக்கு விரோதமான சில காரியங்கள் இருக்கும், அதை விட சொல்லுவார். And God will not say to leave all the things that we like, but however there are some things that he will make so that we might attain the perfection, he will ask something to leave. ஒருவேளை அது நம்ம பிடித்திருக்கலாம், ஆனா அதை வைக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். அது நமக்கு பூரணத்துக்கு தடையா மாறும். Perhaps we might like it so much, but until we forsake it, there is danger to us, because that is the path to our perfection. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? But however, what does St. Paul say? இந்த கஷ்டமான பாதையில் நடந்து பூரணம் அடையும்படியாக, and so that to walk in this hard path is to go to perfection, கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் தேறினவனாய் மாறும்படியாக, so that I might grow into the maturity of Christ. எனக்குள் ஒரு வல்லமை பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறது. And there is a power that worketh in me mightily. அது எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை. And that is the power that subdueth all things. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. இந்த காத்திருப்பு கூட்டம் எதற்கு தெரியுமா? Do you know what is this tarrying meeting for? நமக்குள்ள கர்த்தர் அந்த வல்லமையை தந்திருக்கிறார். God has given that power within us. அது வல்லமையாய் நம்மோடு போராடுகிறதா. And it is striving with us mightily. அதாவது இந்த லோத்தினுடைய குடும்பம் வரப்போகிற அழிவுக்கு தப்பி ஓட தயங்கினார்கள். ஏனென்றால் அவங்களை பிடித்திருக்கிற சில காரியங்கள் அந்த பட்டணத்தில் சோதோமில் இருந்தது. And the family of Lot, they lingered to go out of the city of Sodom Gomorrah, because they had something of that city that is holding on to them. ஆனால் தூதர்களுடைய கைகளை பிடித்து ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து கொண்டார்கள். But however, the angels, they forced them, and they hold on to the hands, and they forced them to come out. இதே போல பரிசுத்த பவுல் சொல்லுங்க, எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஃபோர்ஸ் பண்ணி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். So the same way St. Paul also says, the Spirit of God is forcing
me to do this work. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நமக்குள்ள சில காரியங்கள் உண்டு. கொஞ்சம் இடம் கொடுத்தா அது நம்ம பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய் பாதாளத்துக்கு கொண்டு போய் இயேசு வரும்போது கைவிடப்பட செய்யும், நம்மை அழிவுக்கு கொண்டு போகும். You and I know very well there are some things in our life, if at all if we give room to even a little, that will really take us to a backsliding state, and finally it will head us to destruction and hell. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. அந்த இடத்தில் நாம் தயங்குகிறதான அந்த இடத்தில், ஆனால் அது அழிவுக்குரிய காரியம், அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியான நம்முடைய கையை பிடிக்க நம்மோடு பலமாய் போராட அவர் விரும்புகிறார். And in the place or a thing where we hesitate to leave it or forsake, the Spirit of God desires to place His hand, and He is working, desires to work in us mightily to come out of that. நம்மை பின்னாடி இழுக்கிறதான சில வல்லமைகள் உண்டு. There are some powers which drag us behind. நம்மை பின்னாடி இழுக்கிற சில ஆசைகள் உண்டு. There are some wishes that is trying to drag us behind. நம்மை பின்னாடி இழுக்கிற சில பொருட்கள் உண்டு. And there are some things which try us to drag us behind. நம்மை பின்னாடி இழுக்கிற சில நபர்கள் உண்டு. And there are some persons which they are trying to drag us behind. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்துழைக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? But how many of us ready to cooperate with the Holy Spirit of God? கிறிஸ்து இயேசுவில் தேறினவர்களாய் மாற வேண்டும். அந்த விடியற் காலத்தின் கற்பத்தில் பிறக்கிறதான பனிக்கு சமானமாய் அந்த யுவன ஜனம் பிறக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் நானும் காணப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? How many of us desire that I need to attain the fullness of the stature of Christ, and I should become the dew of the youth? How many of us are ready to accept that? சில மாதங்களுக்கு முன்பா ஆவியானவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்மோடு பேசினார். And few months ago the Spirit of God spoke to us in a Sunday morning service. நீங்களும் நானும் தேவ புத்திரர்களாக மாற்றப்படும்படியாக மிருகங்களும் தவித்துக் கொண்டிருக்கிறதா? And so that you and I might become the sons of God, even the beasts, the animals, they are ardently waiting for that. சிருஷ்டிப்பு ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. The creation is waiting ardently. அதே அதிகாரம் சொல்லுகிற நாமும் தவிக்க வேண்டும். And in the same chapter it is said we also have to wait. அந்த தவிக்கிற ஆவி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், And all those who desire to receive that spirit of yearning, நான் பரிசுத்தாவின் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், and all those who desire to come under the control of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நான் ஓடாமல் அவருடைய வேகத்தில் அவருடைய டைரக்ஷனில் நானும் ஓட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், and all those who do not desire to run against the will of God, the Spirit of God, but rather cooperate with Him and go along with Him. அவர் எனக்குள் பலமாய் போராடும் பொழுது அவரை எதிர்க்காமல் அவரோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், And all those who desire that, when He worketh in me mightily, I desire to cooperate with Him. கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift up our hands. இந்த ஆவியானவர் பரிசுத்த பவுலுக்குள் பலமாய் போராடின ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு போராட, நம்மை நிரப்ப, நம்முடைய கையை பிடிக்க, நம்மை நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய சரீரங்களை அவருக்கு கொடுப்போமாக. The Spirit of God who worked mightily in St. Paul, He is also in our midst to work in us mightily, holding out our hands so that we might grow in Him. இந்த காத்திருப்பு கூட்டத்திலும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவோம். And let us run so that we might obtain even in this standing meeting. நம்முடைய வேகத்தில் ஓடினால் தோற்று போவோம். பரிசுத்த ஆவியானுடைய வேகத்தில் ஓடும்படியாக அவர் உங்களுக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். If we run in our speed, we will meet a failure. But if the Spirit of God leads us to in His Spirit, God will lead us into that அவர் victory. நம்மை வல்லமையாய் நிரப்ப விரும்புகிறார். ஒப்பு கொடுத்தவர்கள் பாக்கியவான்கள். And He is ready to fill us mightily. They that submit us, they are blessed. கொஞ்ச நேரம் அவர் உங்களை ஆட்கொள்ள ஒப்பு கொடுப்போமா. For some time let us give room so that He might take control over us. உலகத்தின் வல்லமைகள் பயங்கரமாய் போராடிக் கொண்டிருக்கிறது. The powers of the world, they are working against us நமக்குள் mightily. இருக்கிற மாம்சத்தின் வல்லமைகள் பயங்கரமாய் போராடிக் The கொண்டிருக்கிறது. powers of the flesh, they are striving against us. நிழலை போல நம்மை பின்பற்றுகிற சில தீய சக்திகள் உண்டு. இரவும் பகலும் நம்ம வீட்டில் தங்கும் கூடவே வரும். அந்த வல்லமைகளும் பயங்கரமாய் போராடிக் There are கொண்டிருக்கிறது. so many evil powers that is following us like a shadow, and they are working against us night and day over us. ஆனால் இத்தனை வல்லமைகளை விட நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாய் போராடிக் கொண்டிருக்கிறார். But over all these powers, the Spirit of God, He is working in us mightily. கொஞ்சம் ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் ஜெயிப்பார்.
விடுவார். It is enough that we give room even a little, he will get the கொஞ்சம் ஒப்பு victory. கொடுத்தால் போதும், நம்முடைய கையை பிடிப்பார். It is enough that we give room a little, he will take hold of கொஞ்சம் us. ஒப்பு கொடுத்தால் போதும், அந்த வல்லமைகளை அவர் தாக்குவார். It is enough that give room a little, he will fight against those powers. நம்மை போல இந்த பொல்லாத பூமியில் வாழ்ந்த எத்தனையோ மனுஷர்கள் ஜெயமெடுத்து போய்விட்டார்கள். அவர்களை போல நாமும் ஜெயமெடுக்கலாம். There are so many people, they have got the victory and they have gone. So God is going to give us the victory even to us. எல்லாரும் கன்றுக்குட்டியை வணங்கினார்கள். ஆனால் ஒரு சில கூட்டர் கன்றுக்குட்டியை வணங்கவில்லை. And everyone they worshipped the idol, but only few people they did not worship that idol, the golden calf. the golden calf. லேவியர்கள் வணங்கவில்லை. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று சொன்ன உடனே அவர்கள் பிரிந்து வந்தார்கள். The Levites they did not worship that golden calf, but when Moses asked who's on the Lord's side, they immediately came. அவர்கள்தான் இஸ்ரவேலின் கற்பத்தில் இருந்த பரிசுத்தவான்கள். And they are the saints who are in the womb of Israelites. எலியாவின் காலத்தில் எல்லாரும் பாகாலுக்கு பின்னாடி போனார்கள். In the days of Elijah, everyone they went after Baal. என்ன ஆண்டவர் இப்படி நான் மாத்திரம் தான் இருக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை, 7000 பேர் இருக்கிறார்கள், இவர்கள் மத்தியில் மறைந்து இருக்கிறார்கள், அவர் பாகாலுக்கு முன்பாக வணங்கவில்லை. And when Elijah asked, oh Lord, why everyone is like this, God answered, no, there are 7,000 people who are still hiding, they have not worshipped Baal. அவர்கள்தான் அந்த நாட்களில் இருந்து இஸ்ரவேல் கற்பத்தில் இருந்ததான பரிசுத்தவான்கள். And they are the saints of God who are in the womb of the Israelites. அதே போல இந்த காலத்திலும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். So also there is a group of people even now. அவர்களை இழுக்கிற பாவத்திற்கு வணங்க மாட்டேன் என்று எதிர்த்து போராட விரும்புகிறவர்கள். They are the people who desire to fight against the sin that desires to come towards us. பரிசுத்தம் வேண்டும், ஜெயிக்க வேண்டும், அந்த யவன ஜனமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். They are the people who desires, they need holiness, they need to be changed as youths. அவர்கள்தான் இந்த சபையின் கற்பத்தில் இருக்கிறவர்கள். They are the people who are in the womb of the church. அப்படிப்பட்டவர்களோடு ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். On such people the Spirit of God is working. சீக்கிரமே அவர்கள் பிறக்க போகிறார்கள். They are going to be born very soon. அவர்கள் ஜெயிக்க போகிறார்கள். They are going to get the victory very soon. சில வல்லமைகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். And so many powers might chase them. ஆனால் உங்களுக்கு போராடுகிறாரே அந்த ஆவியானவர் அந்த வல்லமைகளை உங்களுடைய பாதத்தின் கீழ் கொண்டு வருவார். But however the Spirit of God will bring all powers under their feet. அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா? Let us receive such power and anointing. ஒப்புவித்தேனே சுவே தப்பாதும் கைத்தளத்தில், ஒப்புவித்தேனே சுவே தப்பாதும் கைத்தளத்தில், முத்துமென் ஜீவியமே மாறவேனின் சாயலாய், முத்துமென் ஜீவியமே மாறவேனின் சாயலாய், ஒப்புவித்தேனே. ஒப்பு கொடுத்து பாடுவோம். அவருடைய சாயலாய் மாற்றக்கூடிய பல எதிர்ப்புகள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்க விரும்புகிறார். ஓ ராமா ஷபங்கரமானியாத்துடா முத்துமென் ஜீவியமே மாறவேனின் சாயலாய், முத்துமென் ஜீவியமே மாறவேனின் சாயலாய், ஒப்புவித்தேனே சுவே தப்பாதும் கைத்தளத்தில். ஒப்பு கொடுப்போம். அவருடைய கையில் அவர் பிடிப்பார், பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார், துரத்துகிற வல்லமைகளை கீழ்ப்படுத்துவார். முத்துமென் ஜீவியமே மாறவேனின் சாயலாய், முத்துமென் ஜீவியமே மாறவேனின் சாயலாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். They that wait upon the Lord shall renew their strength. அந்த காத்திருக்கிற நேரம் ஒன்றும் சம்பவிக்காதது போல இருக்கும். Perhaps it might appear the waiting, the time that we are waiting, it might appear as though nothing has happened. மற்றவர்கள் அவர்களை பார்த்தால் செத்த வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். And if others could see, they will say it is a dead life. ஆனால் ரகசியமா ஒரு புது பலன் உள்ளே உருவாகி கொண்டிருக்கிறது. But secretly a new power is being formed in us.
திடீரென்று ஒரு நாள் அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். Suddenly one day they will lift up their wings and fly. அவர்கள் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போய் விடுவார்கள். And they will overtake everyone and be gone. இயேசுவின் வருகையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். At the coming of Jesus, they shall be taken up. அந்த யவன ஜனத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். God is preparing such a group of youth. தேவனுடைய பிள்ளையே, உன் தோல்வியை பார்த்து நீ கலங்காதே. Oh child of God, do not be discouraged seeing your failure. உன்னை கைவிடாத ஒருவர் உனக்குள் போராடிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கையை நீ பிடிப்பாயாக, ஜெயம் உன்னுடையதாய் மாறும். A person who never leaves you, he is working in you. Hold on to your hand and you shall get the victory. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷை பேச வேண்டும். The children of God, they should speak in unknown tongues every day. உங்களுடைய குடும்ப ஜெபத்துல அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். In your family prayer, you should speak in unknown tongues. இங்க மாத்திரம் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் வீட்டிலே பேர் கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது. And it is not that only here you are Pentecostals, in your house you are a nominal Christians. அந்த அனலை பாதுகாத்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். Only when you preserve that heat, you can get the victory. நமக்குள் வல்லமையாய் போராடுகிறவர்களை அமுக்கி நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அவர் நம்மை ஆட்கொள்ள அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். And we should not be controlled by ourselves, but we should give room to the Spirit of God to take control. அப்பொழுது ஜெயம் நம்முடையதாய் மாறும். Then victory shall be ours. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுத்தார். Even today God has given a new strength. அவர் நம்மை ஆசீர்வதித்தார். And he has blessed us. அவருடைய வார்த்தைகளை நமக்கு தந்தார். He has given his words. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக நான் அசாமுக்கு போயிருந்தேன். So around 7 to 8 years ago I went to Assam. அங்கே ஒரு இந்து மனுஷன் சொன்னா, எப்போதாவது நம்ம கூட்டத்துக்கு வருவார். And there one Hindu person, he who comes very not frequently to our churches, he said. அவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு காரியத்தை கவனித்தேன் என்று சொல்கிறார். He said, brother, I was just considering one thing. இந்துக்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, so when the Hindus are saved, அவர்கள் ஆர்சியா மாற மாட்டாங்க, சிஎஸ்ஏ மாற மாட்டாங்க, எல்லாமே பெந்தேகோஸ்தா தான் மாறுறாங்க. And they are not converting to RC or CSI, but everyone they are becoming Pentecostalists. அது உண்மைதான். It is really true. ஒருவேளை அது இண்டிபெண்டன்ட் சபையா இருக்கலாம், ஆனா அங்கேயும் அந்நிய பாஷை பேசுவாங்க. அந்த அர்த்தம் அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்துல ஒரு சக்தி இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. And perhaps they might join in a independent ministry, but however they also have the speaking of unknown tongues, because in the Pentecostal there is a power in it to drag. ஆகையால் பொதுவாக பெந்தேகோஸ்து சபைகளில் அப்படி ஒரு சக்தி இருக்கிறது போல தனிப்பட்ட விதத்திலும் நமக்கும் அந்த சக்தி இருக்க வேண்டும். So generally commonly as there is a power when we say a Pentecostal, so also individually we have that power in that. நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லா மனுஷர்களை என் அண்டை இழுத்துக் கொள்வேன். When I be lifted up, then I shall draw all men unto myself. அப்போ நாம் வேலைக்கு போகும்போது அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் நம்முடைய வெளிச்சத்தை கண்டு நம்மண்டை வர வேண்டும். So when we go to our workplaces, there might be some people, so when they see our light, they should come to us. ஒரு காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர், ஒரு லேடி ப்ரொஃபசர் இருந்தாங்க. In a college there was a lady professor. அப்போ அவங்க யோசிச்சிருந்தாங்க, நான் மட்டும் இப்படி தனியா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெப பார்ட்னரை தாரும் ஆண்டவரே. And she was praying within herself saying, oh Lord, I am all alone here, can you please give me a praying partner to me. அவங்க லஞ்ச் சாப்பிட்டு போனாங்க, மெஸ்ஸுக்கு போனாங்க லஞ்ச் சாப்பிடுவதற்கு. And as she went to the mess to have a lunch, ஆப்போசிட்ல இன்னொரு ஸ்டாஃப் அதே டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. and just opposite to her there's another female staff sitting அவங்க opposite to இந்த her. சிஸ்டரை கேட்டாங்க, நீங்க பென்டிகாஸ்டா அப்படின்னு கேட்டாங்க. And that sister asked this professor saying, are you a Pentecostal?
ஆமா அப்படின்னு சொன்னாங்க. And she said yes. அப்ப அந்த சிஸ்டர் சொன்னாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த காலேஜுக்கு வரணும்னு நாங்க எத்தனை மாசம் ஜெபிச்சோம் தெரியுமா? And that sister said, do you know for how many years we have been praying for such a person as you to come here? அவங்க ரெண்டு பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். And they too started together to pray. அப்ப அது போல மற்றவர்களை இழுக்கக்கூடியதான ஒரு சக்தியை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். அது வெளியே வெளிப்பட வேண்டும். So God has kept a power wherein we can drag or draw others to ourselves. So God, it should be இந்த manifested. பெந்தேகோஸ்து அனுபவத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்குள் தான் நிறைய பேர் வருகிறார்கள். In this Pentecostal experience there is a light, and to that light many people come. இந்த வெளிச்சம் குறையக்கூடாது. This light should not decrease. இந்த வெளிச்சம் கூட வேண்டும். It should increase. இந்த வெளிச்சம் அநேகரை இழுக்க வேண்டும். This light should draw many people. தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிச்சம் வீச வேண்டும். Individually for every people of us it should shine. நாம் ஒவ்வொருவர் மூலமா அநேகர் இந்த சத்தியத்திற்குள் வர வேண்டும். So through each and every one of us many people should come to this truth. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். For that, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராத்திரி ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காலை ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளை முதல் நடக்க போகிற பிள்ளைகளின் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பை பிதாவே, நல்ல விலைக்காக நன்றியோடு மெச்சுதிக்கிறோம். இந்த மாலை வேளையும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாங்கள் காத்திருந்து எங்களோட அபிஷேகத்தை புதுப்பிக்க கிருபை தந்து அப்படி நான் நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. எங்களுடைய ஜீவித்தை ஒரு பெரிதான ஆண்டவரே உருவாக்குதை நீ உருவாக்கி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே சாமி. அந்த உருவாக்கப்படுறான ஆண்டவரே சாமி அப்பா நிலவரம் எங்கள் இடத்துல காணப்பட முடியுமாக எங்களை முற்றிலுமாக ஒப்புடுக்க கிருபை தந்து அப்படி நான் நன்றியோடு மெச்சுதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஜனம் பிறக்கும் என்று சொன்னது போல ஆண்டவமே ஒரு ஜெயம் கொண்டதான ஒரு அனுபவம் எங்களை உருவாக்கப்பட நாங்கள் ஒவ்வொருவரும் தேவபுத்திரராய் மாற ஆண்டவரே அப்படிப்பட்டதால் ஒரு மேலான உருவாக்கப்படுதல் எங்களுக்கு உருவாகும் போது ஆண்டவரே நாங்கள் செட்டைகளை அடித்து ஆண்டவரே எழும்பி பறக்கக்கூடியதான ஒரு அனுபவம் எங்களுக்குள் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது வேண்டிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய ஜீவித்து எங்களுடைய ஆண்டவரே பழைய அனுபவங்களெல்லாம் நாங்கள் விட்டு களைந்து போட்டு எங்களுடைய ஜீவித்து ஒரு புதுப்பித்தலை நீ ஆண்டவரை உருவாக்குகிறீர் ஆண்டவரே. ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய ஆண்டவரே ஜீவியம் இவற்றெல்லாம் உருவாக்கிட்டு நாங்கள் ஆண்டவரே ஒரு புதுப்பிக்கப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. இப்படிப்பட்டதான ஆண்டவரே கற்ப வேதனைப்பட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுத்தால் சொன்னது போல சபையாய் நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே சாமி ஒரு ஜெயம் கொண்ட அனுபவத்துக்காக நாங்கள் எங்களுடைய ஜீவித்திருக்கிற எல்லா வேதனையை தவிர்க்கலாம் நீ அறிந்திருக்கிறீர். எப்படியாவது ஒரு ஜெயம் கொண்ட அனுபவத்தை நாங்கள் பெற்றெடுக்க ஆண்டவரே நீர் வரும்போது ஜெயாலியாய் உம்மை சந்தித்து உம்மோடு கூட சேர்த்துக்கொண்ட ஒரு சபையாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கிருபதாரும். இரவு ஜெபத்தை ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.